யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. உதவுவார் யாரும் ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. உதவுவார் யாரும் ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீர் செய்திட்ட நன்மைகளுக்கா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீர் செய்திட்ட நன்மைகளுக்கா. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கின்றேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கின்றேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கின்றேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய கிருபை பொருந்திய வசனமானது சங்கீதம் 33 18 மற்றும் 19 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பஞ்சமும் மரணமும் எந்த சூழ்நிலையிலே எந்த மனிதர்களை தாக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய கண்கள் பஞ்சத்திலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கும் சுகமாய் வாழ்வதற்கான வழிகளையும் நம்முடைய கண்கள் பார்க்கும். சில சமயங்களிலே நம்மாலே செழிப்பையோ அல்லது நல்ல உணவையோ அல்லது ஜீவனுக்கு ஏதுவான சூழ்நிலையோ பார்க்க இயலாத போது நாம் தடுமாறி நிற்கிறோம். பஞ்சங்களை பார்க்கும்போது கலங்குகிறோம், மரணத்தை பார்க்கும்போது நடுங்குகிறோம். ஆனால் இதன் நடுவிலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பழக்கமும் பயிற்சியும் நம்மிடத்தில் உண்டாகுமே. ஆனால் இப்படி தேவனுக்கு பயந்து அவர் கிருபை எப்பொழுது என் வாழ்க்கையில வெளிப்படும் என்று அதிகாலை எழுந்தவுடனே கிருபைக்கும், அதே போல நித்திரைக்கு நேராய் கடந்து போகும்பொழுது அவருடைய கிருபைக்கும், நம்முடைய வாழ்வின் தேவைக்கெல்லாம் அவருடைய கிருபைக்கும் காத்திருக்கிற இந்த பழக்கத்தை பிரியமல்ல பழக்கு வைத்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அப்படிப்பட்டவர்களை தான் பஞ்சத்தினின்று விடுவிக்கவும், பிரியமல்ல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், மரணத்தினின்று அவர்களை விடுவிக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. என்னத்தை உண்ணுவோம், எவ்வளவு காலத்துக்கு வாழ்வோம் என்பதை தீர்மானிக்கிறது யாரானா, பிரியமல்ல உங்களை என்னை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். உங்க கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரிகிறது வேற, ஆனா அவர் கண்ணுக்கு தெரிகிறது வேற. தொடர்ந்து அவர் கிருபைக்கு காத்திருப்போம், அவருக்கு பயந்திருப்போம். அவர் நம்மை விடுவிப்பார், அவருடைய கண்கள் நம்மை நோக்கமா இருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, உமக்கு பயப்படுகிற பயத்தை, உங்க கிருபைக்கு காத்திருக்கிறதான ஆண்டவரே இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை ஒருவராகிலும் இழந்து விடாதபடி இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுதே தேவனே, உமக்கு பயப்படுகிற பயமும் உமது கிருபைக்கு காத்திருக்கிற அனுபவங்களையும் எங்களுக்கு பெருகச் செய்யும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்களை சுவாமி பஞ்சத்தில் அவர்களை நீங்க காக்க, மரணத்தினின்று விடுவிக்க ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி ஜெபத்தை கேட்டு செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில்
தாங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது கிருபை நிறைந்த நாளாய் உங்களுக்கு அமையட்டும். ஆமென்.